ஒரு கிராமத்துக்கு காமராஜர் சென்றபோது பகல் 1 மணி இருக்கும். கொளுத்தும் வெயிலில் இருந்து சற்று நேரம் ஒதுங்கி இருக்க நினைத்த அவர் ஒரு குடிசை வீட்டின் முன்புறம் இருந்து திண்ணையில் உட்கார்ந்து கொள்கிறார். அக்கிராமத்தில் உள்ள ஏழை பெண்கள் அனைவரும் வந்து காமராஜரை கும்பிட்டார்கள். காமராஜர் ஒரு ஏழை பெண்ணை பார்த்து, நீச்சல் தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா என்றதும் அந்த பெண், மோர் வாங்கி தரேன் என்றார். வேண்டாம்மா, உங்க வீட்டில் இருக்கிற நீச்சல் தண்ணியே கொண்டாம்மா, அது எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு டம்ளர் வாங்கி குடித்துவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று தனது பயணத்தை தொடர்ந்தார் காமராஜர். இதை கண்ட கிராம மக்கள் அனைவரும் அப்படியே மலைத்து போய்விட்டனர். ஏழைகளின் இதயங்களிலே குடியிருந்த அவர் ஏழை பங்காளர் ஆனார். படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் படித்தவர்க்கெல்லாம் தலைவராக விளங்கினார்.